அவனால என் பேர் கெட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த ஊர்லயே பெரிய விஞ்ஞானி. நாளைக்கு அவன் பெரிய விஞ்ஞானின்னு பேர் எடுத்துருவா. அப்புறம் நான் என்ன பண்றது? நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு என் பேரை தக்க வச்சுக்கணும். நான் எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்பும். ஓ, அத பார்க்க இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களா? இன்னைக்கு தான் என் மூளைக்கு சரியான வேலை வந்திருக்கு. இங்க இருக்கிற சிலைங்க எல்லாத்துக்குமே நான் உயிர் கொடுக்க போறேன். எல்லாத்துக்குமே என்னால உயிர் கொடுக்க முடியும். சிலைகளே, அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி என் காலடியில கொண்டு வந்து போடுங்க. நீங்க இப்ப பாக்குறது பழமையான ஒரு அரண்மனை. தலைமுறை நாங்க தான் இதை பராமரிச்சுட்டு வரோம். சிந்துபாத், உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஆமா, ஏதோ கல்ல செஞ்ச மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. மாமா, என்னால அந்த புது கிரகத்தை பார்க்க முடியல. இங்க பாரு, நீ ரொம்ப அவசரப்படுற. எதுலயும் கொஞ்சம் பொறுமை வேணும். நீ இது கொஞ்சம் பாரு. இதுதான் ஏற்கனவே இருக்கிற கிரகங்களின் நிலைமை. என்னாச்சு இதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி வந்துரும் நினைக்கிறேன். சிந்துபாத், இந்த சிலைகள் எல்லாம் நகருது. இங்க வந்து பாருங்க. ஆமா, வாங்க போயிடலாம். நான் பாக்குற இந்த காட்சி என்னால் நம்பவே முடியல. நாம இப்ப ஆபத்துல இருக்கோம். இங்க இருக்கிற எல்லாமே நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்குங்க. ஆமா, முதல்ல நம்ம இந்த இடத்தை விட்டு போயாகணும். வாங்க. ஹக்கீம், கீழே போ. சோத்து முட்டை, இங்க பாருடா. என்னால இந்த இடத்துல எல்லாம் நீந்த முடியாது. சரி, வா, சீக்கிரம் போயிடலாம். ஹக்கீம், இத கொஞ்சம் பிடி. இப்ப நம்ம இதுங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். குவாக்க கூப்பிடு. குவாக். இனிமே அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு நீதான் காரணம் சிந்துபாத். நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. சுராயா, உன் நண்பன் இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. உடனே இங்க இருந்து போ சொல்லு. நில்லுங்க அங்கிள், அவன் மேல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு சுரையா, புரிஞ்சுக்க. என்னாச்சு? எல்லா பொருளும் கிழப்பது. அத பொடி. நாம இந்த தீவுல இருந்து போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நங்கூரம் கூட கீழே போயிடுச்சு பாரு. கடலுக்கு அடியில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஹக்கீம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. இத நம்ப நான் தயாரா இல்ல. நான் சொன்னபடி முதல்ல இந்த ஊரை விட்டு நீங்க போங்க. மாமா, உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? நீங்க கண்டுபிடிச்ச அந்த கிரகத்தினால ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அப்படியா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நிரூபிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் ஊரை விட்டு போ சொல்லு. சந்தேகம் நிறுவனமாயிடுச்சு. ஜாகிர் கண்டுபிடிச்ச கிரகத்தால இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்துன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பேரறிஞர்களே, உங்களுடைய கருத்துக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை கண்காணிச்சுட்டே தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னுடைய திருட்டுத்தனம், முட்டாள்தனம் எல்லாமே வெளிப்பட்டுடுச்சு. நான் கண்டுபிடிச்ச கிரகத்தை நீ கண்டுபிடிச்சதா சொல்ற. உண்மையிலேயே அதை நான் தான் கண்டுபிடிச்ச. நான் தான். இப்போ அது பிரச்சனை இல்ல. இந்த கிரகத்தால நமக்கு என்ன பலனுங்கிறதா இப்போ முக்கியம். எப்படி என் திட்டம்? சுராயா, நான் சொல்றது கவனி. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே இங்க இருந்து கிளம்புங்க. இங்க நடக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. நீங்க எங்க போறீங்க? மாமா மேலேயே தேவையில்லாம குற்றம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போய் பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சுரையா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. அப்ப நீங்க எங்கே இருங்க, நான் போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். குரங்க விட மோசமா ஏறாப்பா. ஆமா, இது என்னன்னே தெரியலையே. ஹேய், இங்க பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி வானத்துல இருக்கிற கிரகங்களை பத்தி அங்கிள் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஆனா நேத்து ராத்திரி கிரகங்கள்லாம் அதோட பாதையில இருந்து மாறி இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வயசானவர் தான் இந்த கிரகங்கள்லாம் மாத்தி இந்த உலகம் அழியறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. சரியா சொன்ன. அவருக்கு இத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்க மாமா கண்டுபிடிச்ச கிரகத்தை அவர் ஒத்துக்கல. மத்தவங்க வளர்றது அவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் புரியுது.
இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம். இவர் செஞ்ச இந்த காரியத்தால இப்ப இந்த உலகமே ஆபத்துல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இயற்கை சீற்றங்கள். அந்த ஜோசியக்காரி சொன்னது உண்மைதான். ஓ நீங்களா? எதிர்காலம் எப்படி மாறப்போகுதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆனா உங்க எதிர்காலம் என் கையில தான் இருக்கு. ஹே சிந்துபாத், இந்த செடிங்களுக்கு உயிர் வந்துருச்சு. மரியாதை எங்களை இறக்கி விடு. விட சொல்லு, என்னால முடியல. குட்டி பசங்களா, இனிமே நீங்க தப்பிக்க முடியாது. அந்த மந்திரவாதி அவங்கள சிறைப்பிடிச்சிட்டான். அவன் செஞ்ச கிரக மாற்றத்தால உலகம் அழிய போகுதுன்னு அவனுக்கு தெரியல. இந்த நகரமே என்னோட வார்த்தையை நம்பி இருக்கு. உங்களால அது கெட்டுடும் போல இருக்கே. இல்ல, நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். எங்களை விட்டுடுங்க. இனிமே நான் மட்டும் இல்ல, உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. டேய் கிழவா, நாங்க எப்படி தப்பிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை இப்ப யார் காப்பாத்த போறாங்கன்னு பாக்குறேன். இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீ கிரகத்துல என்னென்ன மாற்றம் பண்ணனு மரியாதை என்கிட்ட சொல்ல. எதுக்கு நான் சொல்லணும்? நீ செஞ்ச காரியத்தால எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. இந்த உலகமே அழிய போகுது. என்னது? நாளைக்கு மதியத்துக்குள்ள அந்த கோபுரமே தரமட்டமாயிடும். சுத்து வட்டாரத்துல எந்த நிலப்பரப்புமே இருக்காது. நீயே உயிரோட இருக்க மாட்ட. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உயிரோட இருக்க மாட்டேனா? பேரும் புகழும் வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்ப புதிய கிரகத்தை பத்தி சொல்லு. அது ஒரு காந்த மலை. இங்க கடலுக்கு அடியில நான் ஒரு மலையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காகத்தான் நான் இத கண்டுபிடிச்சிருக்கேன். கடலுக்கு அடியில இருக்கிற மலையில காந்த சக்தி இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அந்த மலையில இருக்கிற காந்த சக்தியோட அளவு ரொம்ப அதிகமா இருந்தது. ஓ, இதனால தான் கிரகங்கள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. இத வச்சு நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதனால உலகமே அழிஞ்சிடும் போல இருக்கே. நீ கீழே போய் அந்த காந்த சக்திய கட்டுப்படுத்தி வை. இல்ல, கண்டிப்பா என்னால அது முடியாது. அதோட காந்த சக்தியை கட்டுப்படுத்தவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அப்ப நாங்க போய் அந்த காந்த மலையை பார்த்துட்டு வந்துடுறோம். அது உன்னால முடியாது. அதோட சக்தி ரொம்ப அதிகம். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க இதே மாதிரி எனக்கு 3 செஞ்சு கொடுங்க. ரொம்ப உதவியா இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்குள்ளவே இத வச்சு பேசிக்கலாம். இது உனக்கு இல்ல குவாக். இத கொடுத்தாதான் கடல்ல இருக்க சுறாங்க நமக்கு உதவி செய்யும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடல்ல சுறா இருக்கா? இருக்கு. அந்த சக்தியை வச்சுதான் நாங்க இத கட்டுப்படுத்த போறோம். குவாக், நீ இங்க இருந்து இந்த ஆளு ஒழுங்கா வேலை செய்யறானான்னு பாத்துக்க. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். போலாமாங்க? சோராயா, இந்த காந்தமலையில சக்தி எங்க அதிகமா இருக்குன்னு பாரு. ஹக்கீம், சோராங்கெல்லாம் வருதா நீ கவனிச்சிட்டு. சிந்துபாத், கண்டிப்பா இங்க சொரா வருமா? எனக்கு தெரியாது, நீ போய் பாரு. அந்த வெள்ள சுறா வந்துருச்சு. இது கப்பலையே நாசமாக்கிடுமே. வெள்ள சுறா வரலன்னா இந்த மீனுங்களை எல்லாம் என்ன பண்றது? அதோ வருது பாரு. ஏய், நான் இங்க இருக்கேன். சிந்துபாத், கலக்கிட்டு போ. ரெடி ஹக்கீம்? நாம போட்ட பிளான் சரியா வேலை செய்யுது. சுறா மீன் அந்த மலையை இழுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா அது திரும்பி வராம நம்ம பாத்துக்கணும். சிந்துபாத் அவன் போட்ட திட்டப்படி எல்லாமே சரியா நடக்கும்னு நினைச்சான். அந்த சுறாமீனை சிந்துபாத் கப்பல்ல ஃபாலோ பண்ணான். ஆனா திடீர்னு சுறாமீன் கழுத்துல கட்டியிருந்த சங்கிலி அறுத்து போச்சு. சங்கிலி அறுந்துருச்சு. இப்ப நம்ம உடனே எங்களோட நகரத்துக்கு போயாகணும் சிந்துபாத். நம்ம கூடி சீக்கிரமே அந்த நகரத்துக்கு போயிடலாம். எல்லாரும் இருக்குமா பிடிச்சுக்கங்க. நாம இன்னும் இந்த நகரத்துக்கு போக எவ்வளவு நேரம் இருக்கு சராயா? இன்னும் சரியா 1 மணி நேரம் இருக்கு ஹக்கீம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு.
காந்தபலம் பிடிச்சிருச்சு. அலையோட அளவு அதிகமாகிட்டு இருக்கு. உன்னை என்ன ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு? என்னையா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது, தப்பு கணக்கு போட்டுட்ட. இப்ப என்ன செய்யறன்றத பாரு. என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் முட்டாளுங்க. உங்க கூட சேர்ந்து அழிஞ்சு போறதுக்கா நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். சிந்துபாத், சுறா வந்துருச்சு. ஓ, அது வந்துருச்சா? சுறா மேல சவாரி செஞ்ச முதல் ஆள் நான் தான். சரித்திரத்துல என் பேர் வரும். அந்த புத்தகத்தை எல்லாரும் படிப்பீங்க. சரி, நான் வரேன். முடிஞ்சா கடல்ல குதிச்சு உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. இத கட்டுப்படுத்த முடியல. அந்த அலைகள் ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கு. எல்லாரும் புடிச்சு போங்க. ஒரு வழியா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். கடவுள் மேல நம்பிக்கை வை, அவர் எப்படியாவது நம்மளை காப்பாத்துவாரு. ஓ ஜாகீர், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஜொராயாவும் சிந்துபாத்தும் நம்ம நகரத்தை காப்பாத்திட்டாங்க. இங்க பாரு சுரையா, நீ என்ன மன்னிச்சுடு. நீங்களும் என்ன மன்னிக்கணும். உங்க 2 பேரையும் நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. நான் மனதார பாராட்டுறேன். நாங்க 2 பேரும் எங்களோட கடமையை தான் செஞ்சோம் மாமா. இந்த மாதிரி தைரியத்தை நான் பார்த்ததே இல்ல. உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டே இந்த 3 பேரும் தான். அன்னைக்கு ராத்திரி அவங்க 3 பேரும் அங்கேயே தங்கிட்டாங்க. சுராயாவோட மாமா அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. இத பார்த்தா நல்ல சகுனம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஜோசியத்தை நீங்க நம்பவே கூடாது. ஆனா நம்புறவங்களுக்கு ஜோசியம் நல்லதையே செய்யும்.